காய்ஸ் நாங்கள் 3 வண்டியில் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவன் இதை கையில் எடுத்துக்கிட்டான். இங்கே இது என்ன இதில் என்ன இருக்குது, மசாலா இதெல்லாம் இருக்கா, சிக்கன்லாம் இருக்குது, கேக்கு, ரியாஸு, அப்புறம் சந்துரு இருக்கான், அவன் குண்டா எடுத்துருக்கான், தண்ணி இருக்குது. ஓகே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க வண்டியை. ஓகே கைஸ் நாங்கள் 3 வண்டியில் போகிறோம். நாங்கள் போயிட்டு அங்கே எப்படி சமைக்கிறோன்னு பார்க்க போகிறீங்க. ஓகே அவ்வளோதான். சரி நீங்கள் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணிப்போம். பொறுமையாக போகணும், எந்த அவசரமும் இல்லை. ஓகேவா? ஓ அதை கூட கம்பியை கொடு. போடா. நீரா வேணாண்டா டே. போட அவ்வளோதான்டா. சூப்பர். ஆமாம் காய்ஸ் இந்த வீடியோக்கு எதுவுமே இன்ட்ரோ கொடுக்கல. ஆக்சுவலாக அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நியூ இயரோட செலிப்ரேஷன் தான் கைஸ். எங்கே போயிட்டுருக்கோன்னா ஃப்ரெண்டோட ஃபார்ம் லேண்டுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு 6 மெம்பர்ஸ் தான் போகிறோம். ஸோ ஒரு சின்ன ஒரு குக்கிங் பண்ணிட்டு அப்புறம் கேக் கட் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வர்றதாங்க கைஸ் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ நல்லா வரும்னு நம்புகிறேன். ஓகே கைஸ் அவன் பாருங்கள் குண்டா எடுத்துகிட்டு போகிறால அது ஃபுல்லாக சாப்பாடு வரப்போகுது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர், நாங்கள் 2 பேர், பின்னாடி 2 பேர் வராங்க. ஐயோ அது யாருன்னு தெரியல, அது பைக்கில் வர்றது. அவர் எங்கள் லிஸ்ட்டில் இல்லை. அப்படியே நேரம் முன்னாடி அப்பதான் பேச தெரியும் உனக்கு. இப்ப பேசுறா. என்ன பேச சாப்பிட்டுட்டு இருக்க? பார்த்து காய்ஸ் அவன் இப்பயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. டேய் இருடா வீடியோ ஜூம் பண்ணி காம்பா அவனை. என்னடா பண்ணிருக்க? அட பாவி. முன்னாடி நீ முன்னாடி போய் வர மாதிரி இல்ல. அவன் இப்பயே சாப்பிட ஆரம்பிச்சான்டா. வெங்காய தக்காளி அவன் தான். பாத்துவா இதுதான்டா. இது சின்னதே ஏதாச்சும் மாட்டுனுச்சுன்னா போதும் கைஸ். என்னன்னா வீட்டுக்காரருக்கு அந்த அம்மாவுக்கு சண்டை. என்ன பண்ணிருச்சு, வந்த வேகத்துக்கு கீழே விழுந்து ஹாய் காமிடா. ஒரு வாரத்துல இங்க சொல்லு சந்து பூரா மிரட்டி எடுத்துருச்சு. போற வயசு பசங்க எல்லாம் இங்க வா, என் பையன் மாதிரியே இருக்கு. இவனை பார்த்தா அவன் பையன் எனக்குலாம் இங்க போற விரல விட்டா என்னையவே. நான் டியூட்டிக்கு போயிட்டு நைட்டு 12:30 1 மணிக்கு வர யாரோ கூப்பிடுற மாதிரி திரும்பி பார்த்தா ஒருத்தனும் இல்லை. போய் படுத்தா காலைல காய்ச்ச கோயிலுக்கு போய் வருது. அவங்களுக்கு எனக்கு கிடைக்காதுடா. நீங்க கூப்பிட்டுச்சுன்றாங்க. அதை கூட அதான் ஓகே गाइस நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ ஆன் பண்றோம். அடுப்பு பத்த வச்சாச்சு. அடுப்பு கம்மி ஆரம்பிச்சிருச்சு. இங்க காமி புகையோட காடு பாக்குங்க. அங்க அடுப்பு ஏரியா குச்சி இல்லையா? அடுத்தது 2 பேர் தனியா போறாங்க. நல்ல பெரிய ஒரு குடிச்சிக்கோ. தனியா போறவங்க வருவாங்கன்னு தெரியல. நல்லா காமிச்சுக்க. ஓகே பத்திரமா போயிட்டு வாங்க. இந்த அக்கா இங்கதான் இருக்கும். நம்மள பாத்துட்டு தான் இருக்கும். நம்ம பர்ஸ்ல இது என் கையில இது இருக்குடா. ஒன்னும் பிரச்சனைடா. இப்ப போன வாரம் இப்ப கூட கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன் உங்களை பாக்கிறதுக்கு முன்னாடி. வீடியோ ஆரம்பிச்சு முடிய போனது வரைக்கும் இது எரியும் காய்ஸ். இதோட பவர் யாதான் என்னதுன்னா சொல்றா உண்மையில தானடா. இது உள்ள இருக்கிறது பட்டாங்குச்சி. ரொம்ப நேரம் எதையும் இன்னொரு விரவு வச்சுட்டு எண்ணெய் வச்சு வேலைய ஆரம்பிச்சிடலாம். கேக்குறேன் தண்ணியை ஊத்துறேன். ஐயோ அரிசி போட்டு நான் நினைச்சேன். சரி ஊர்லன்ட்டு இது நீங்க பாத்துருப்பீங்க. அங்க பாருங்க அவனுக்கு காமிங்களேன். அவன் பாரு ஆல்ரெடி பயமா இருக்கு. இவன் வேற சிரிக்கிறேன்ட்டு காமெடி பண்றான்டா. என்னடே இருக்கு இது பேர் என்ன? என்ன அது என்னன்னு சொல்லிட்டு வந்து ஐயோ அதான் சத்தான நல்ல எண்ணெய். அதான் எதிர்பார்த்தேன். ஓ ஐயோ இல்ல பட்டை லவங்க கிராம்பு போடு தெரிக்காதுல. அது வெங்காயத்துல கீழே போறான்டா வேண்டி. அதை கொஞ்சம் கொஞ்சம் ஹைஜீனிக்கா காமிங்கடா. எங்க பத்திரமா வரமா அந்த பேக்ல வச்சிரு. உட்காந்துக்கலாம்ல. ஏன் வெளியா செக் பண்றாங்க गाइस. ஓ மை காட் வேற லெவல். வெடிக்குது நல்லா பட்டாசு மாதிரி. வெங்காயத்தை மட்டும் பேருனா ஐயோ வெங்காயமா இது எல்லாருக்கும் தெரியும். அரிச்ச பெரிய வெங்காயம் டவுசர் போடும் காலையிலே திருக்கி போடும். गाइस
கைஸ் ஆக்சுவலா நாங்க செய்ய வந்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி. இவன் எல்லாத்தையும் பேசிட்டு லாஸ்ட்ல சாப்பிடும். நாம வந்து ஒயிட் ரைஸ் வித் கிரேவி நினைச்சுக்கிட்டான். உன்னை நம்பி இவன் என்னடா இவன்ட்ட என்னடா சொன்னீங்க? அந்த இதெல்லாம் நறுக்கி போடுறேன். என்னடா பண்ற? அத போடுற உடைச்சு போடுற. அது கீழே கிடக்குற குச்சிடா. பிரியாணி செய்வான். நீ செய்வதா? கொத்தமல்லி அப்படியே வையாதீனா. அதே பண்ண மாட்டறானே அவன். புதினாவை மட்டும் ஏய் கொத்தமல்லி அப்படியே இருக்குடா. கொத்தமல்லி அப்படியே இது பண்ணி போட்டா போதும். ஏய் அது என்ன தூக்கி போடுற? பரவாயில்லடா அத போடலடா. வேற நீ போய் சேல் பண்ண போறது கிடையாது. டேய் தரனே. அது என்னன்னு தெரியுதா இல்லையா? கொஞ்சமா சமைச்சிட்டு குடுத்துட்டு போயிடலாமா? குடுத்துட்டு போயிடலாம். ஆமா லாஸ்ட்ல பாரு போட்டுங்க. நீங்க முதல்ல போடணுமாடா? முதல்ல தூக்கி போட்டுடலாம். ஓகே. ரைஸ் வெங்காயம் வதக்கிட்டு இருக்கு ஆக்சுவலா. என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்திட்டு இல்ல? டேய் ஏன்டா அப்படி பண்ற? நம்ம ஆல்ரெடி ஒரு ஒஸ்டான இடத்துல சமைச்சிட்டு இருக்கோம்டா. இதுல இதையும் தாண்டி போறடா பைத்தியக்காரா. டேய் தீனா ஒரு இத தாண்டி போறான்டா அவன். ஏதோ ஒரு பெரிய வேலை வச்சா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு சந்திர சின்ன வேலையை புடிச்சறான்டா. டேய் இது போடு. உன்கிட்ட வேலை சொன்னா என்னடா பண்றீங்க? ஏய் அது கடைசியா போடுறதுயா? புதினாடா? அதே ஏய் கடைசியா தானடா போடணும். ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊத்திட்டியா? வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. தக்காளி போடலையாடா? தக்காளி இஞ்சி பூண்டு போட்டா போட சொன்னா அப்பதான் அடி பிடிக்காதான். சரி விடு. சரி கொத்தமல்லி போதினா சாப்பாடு தம் போடல தானே போடணும் மேல போட்டு. ஏய் தீனா இல்லடா. ஏய் புதினா போட்டுறடா. வாசனைகளை வச்சிட்டு எவ்வளவு சமைக்கிறது? சரி ரெண்டு பாதி போடலாம். அப்புறம் ஏய் கொஞ்சம் போடுடா. அவங்களுக்கு பாதி நமக்கு பாதி. பாதி போடு. டேய் தீனா நீ சொல்ற மாதிரி அது பேர் என்னடா? இது பேர் என்ன? இங்க அடுப்பு போச்சுடா. ஏய் இது பேர் என்ன? கொத்தமல்லியா? இது லாஸ்டா போடணும்டா. அதுதான் லாஸ்டா போடணும். டேய் புதினா எடுத்து போடு. புதினா எடுத்து அதுதான் லாஸ்டா போடணும். இத ஃபர்ஸ்டே போட்டுறணும். அவ்வளவா? பச்சை மிளகாய் போடுறடா. கத்தி. இது பேர் என்னடா? இது பேர் தான் வந்து கொத்தமல்லி. இல்ல புதினா. ஐயோ புதினா. ஓ கத்தி. இவங்கலாம் சமையக்காரங்க இவங்கள வச்சு நான் சமைக்கிறேன். அவ்வளவா போட கூடாது. ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் தக்காளி போடுயா. அவ்வளவா போட கூடாது. ஐயோ நம்ம சமைக்கிறது. ஏய் பரவாயில்லை போடா. ஏய் நீ போய் கூட்டி வா போ. புதினா போடு. ஏய் நல்லா இருக்கடா. ஒருத்தன் தான் போணும். பின்னாடி சரோஜாக்கா வந்தாங்கன்னா என்னால பெருசு வயல்ல ஏற்கனவே ஏய் என்னடா ரெண்டு பேரும் போறேங்கறா? ஏய் ஒருத்தன் தான்டா ஒருத்தன் தான்டா வேலை செய்யணும். சரோஜாக்கா பின்னாடி நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா. நீ இங்க இருந்தா தான்டா பையன் உன பின்னாடில வராரு. நாங்க இங்க இருக்கல. இருக்கட்டும் நீ இங்க இருந்து சொல்லுவே. ஏய் அவன் ஆல்ரெடி எல்லா வேலையும் வந்தால செஞ்சு ரெண்டு பேரும் பாத்துவாங்க. பச்சை மிளகாய் இஞ்சி கொல்லிமலை பூண்டு கலந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடு. ஆல்ரெடி போட்டி அது இந்த மலை. அது அது ஊட்டி கொஞ்சம் சீக்கிரம் கூட்டுவாங்க. ஏய் ஃபேஸ் காமிச்சு போங்க. பாத்தற மறந்துறாம. பாத்து போய்ட்டாங்க. வண்டி சாவி அப்படியே இருக்கு. நான் டைலிட்ட சக்தி சொன்ன மாதிரி நம்ம அனல் குடிச்சிட்டே இருந்தா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அதனால தான் இவ்வளவு நேரம் டைம் எடுத்துட்டு இருக்கு. ஞாபகம் அதங்க லேட் ஆகுதுன்னா இது பேர் என்னடா? இது பேர் விறகடுப்பு. விறகடுப்புல வந்து பொறுமையா தான் செய்ய முடியும். பாரம்பரிய முறைப்படி நாங்க சமைக்கிறதுனால டைம் தான். which means தக்காளி போடுறது. இதுதான் गाइस இதுதான் தக்காளி. ஐயோ கல்லுப்பு தான் இல்லையா? தூளுப்பு தான் இருக்கு. ஏய் அவ்வளவுதையும் போட்றாதடா. லைட்டா போடுங்க அதற்கு மட்டும். உருக்குன தூளுப்பு. ஐயா கொஞ்சம் கையில எடுத்து போடுங்க. லைட்டா போடுறான். அவன் அளவு பார்க்கறான் गाइस. ஐயோ அளவு அவன் பாருங்க எவ்வளவு இருக்கு. அங்க இருக்கு வண்டில வச்சாங்க. யார் ப்ளூடூத்தா? சரி உடனே பாத்து எடுத்து வந்துறேன். சரி எடுத்து வந்துறேன். ஏன்டா பயமா? கால ஒட்டிக்கிற எனக்கு பயமா தான் இருக்கு. எங்க போணும் பாருங்க गाइस. அங்க தெரியுதுல அந்த இருட்டான பிளேஸ். ஒரு உருவ தெரிஞ்சில்லடா. ஆமா அப்ப இது வரைக்கும் நான் இருந்தானே. கரெக்ட்டா எங்கன்னு பாத்துக்கோங்க. அங்க லாஸ்ட்ல லைட் இதுல அங்க போயிட்டு எடுத்துட்டு வரணும். அத போ பயப்படுறான். போனதுல ஆல்ட் தானே. இவன் இல்ல ஏதோ உருவ இல்ல அதெல்லாம் மறக்க முடியாத நிலை. இல்லடா பாருலடா. போயிட்டு தேறோம். போன வருஷம் முந்தின வருஷம் நாங்க இதுனா நீ இருந்தியா? எந்த இடத்துல? தீனா நீ நானே மாலிங்க எல்லாரும் போயிட்டு ராகுல் எல்லாரும் போயிட்டு நடந்து வரும்போது பின்னாடி ஒரு ரூம் போச்சு துரத்துனோமே. நான் கூட பயந்து டர்னு போய் கூட்டி வந்தேன். வீட்ல எங்க கதவு திறக்கலன்னு சொல்லிட்டு. அதுல ஐயோ அதெல்லாம் गाइस அதெல்லாம் வேற லெவல் ஃபன் गाइस. அத பாருங்க என்ன பண்ற. இல்ல நீ பாக்கறத பார்த்தா அங்க இருந்து யாரோ நம்மள பாக்குற மாதிரியே தோணுதுடா. நல்லாவே தெரியும் அந்த அக்கா இருக்குது. இங்க இருந்தா தெரியுமா? உணர முடியும். முடியுது என்ன. அன்னைக்கு கூட்டப்ப நக்கி பாக்கல இது தெரியாதா? இல்ல நான் நக்கி பாத்துறேன். गाइस இது வந்து एक्चुअली பாத்தீங்கன்னா வீட்லயே சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க பேக் பண்ணி எடுத்துட்டு வந்ததுதான். காஞ்சிட்டே வரவு கொஞ்சம் கொஞ்சமா. एक्चुअली நாங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். அத நாங்க எப்படி தீர்க்க போறோம்னு பாருங்க. என்னடா சொன்னோம் அது? ஹலால் தான். ஹலால் கிடையாது. ஹலால் குல்தீப் ஹலா மொய்தான் கேக்குறான் அபுதாபில. இந்தியா. அவ்வளவுதான் गाइस. சிவன்னா யாருன்னு. ஏகன் அநேகன் இங்க பாரு. ஏகன் அநேகன் அருணாச்சல சிவன். ஏகன்னா ஒருவன் இறைவன்.
அநேகன்னா எல்லா இடத்துலயும் இருப்பான். அப்படியா? குரானும் அதான் சொல்லியிருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? ஹரஹரா சிவ சிவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கு நிறைவா போற்றி. அப்படியா? அப்படின்னா நபிகள் என்னன்னு கேக்குறான். உடனே குல்தீப் சொல்றான் அபுதாபில தென்னாட்டுல அவருக்கு பேரு சிவன். டேய் गाइस இரு நான் சொல்லி முடிச்சறேன். गाइस ஆக்சுவலா நான் சொல்றது பாத்தீங்கன்னா நீங்க இந்த யாராவது ஒரு வயசானவர் ஆக்சுவலா அந்த வயசானவங்க அந்த கொஞ்சம் சாமி பக்தி அதிகமானவங்க பஸ்ல இந்த மாதிரி பக்கத்துல நீங்க கேட்டிருப்பீங்க. இவன் பாருங்க அது அப்படியே சொல்றான் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து தென்னாட்டுல அவருக்கு பேரு சிவன். அப்படியா? சரி அடுத்து கொஞ்சம் பேசுறடா கொஞ்சம் பின்னாடி எந்நாட்டவருக்கு நிறைவா போற்றி அப்படின்னா என்னயா? தென்னாட்டுல இவருக்கு பேர் சிவன், எல்லா நாட்டுக்கும் இவர் இறைவன். அப்படியா? குரானு தான் சொல்லுது. கட்ரா கோயில் அபுதாபில கட்டி முடிச்சாயா அந்த மாதிரி. அது அவ்வளவுதான். சிக்கனை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ் வேற மாதிரி கிரேவியா யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கடாத. அப்படியே ஒயிட் ரைஸ் போல இருக்கு. ஜீனோ வேற லெவல் ஸ்மெல்ரா. எங்க அதுக்கு இது கரண்டியா காமியா ஒரு செகண்ட். அது ஒரு பீஸ் எடுத்து காமி. வெளிச்சத விட்டு காமி. இத மட்டும் வெல்ல வர விட்டுறா. வெல்ல வந்தா தண்ணி தொலைங்க. வேற லெவல். சந்திரோ பாருங்க மாயாவி மாதிரி இருக்கான். ஏய் இங்க பாரு சந்திர. ஏய் குண்டா வந்தா முட்டைய வச்சிருவயா சக்தி. ஒரு நிமிஷம் கிண்டறத எடுத்தேன். சந்திரோ பாருங்க गाइस. சுட்டி டிவில மாயாவி இருப்பான்ல அப்படியே கையை முன்னாடி நிறுத்திட்டு பின்னாடி தள்ளு. தயிர் அங்க போயிட்டு விட்டேன். நான் தான் ஃபிளிப் பண்ண போறேன். கொதிக்கிட்டுடா சொல்லு. ஆமா சீக்கிரம் பண்ணு சீக்கிரம் பண்ணு. முடிக்கிற போன் போயிட்டு இருக்கியா? அப்புறம் ஏன்டா கூப்பிட்டுருக்கா? யாரு? ஒருவேளை அந்த கால் வராது காரணம் அக்காவா இருக்குமோ? மிளகாத்தூள் எவ்வளோயா? தண்ணி போதில்லையா? அப்படியே கவுத்துறா. என்னடா பண்ணிருக்க? லைட்டா போடுறா நீ. நம்ம தம் பாத்து அவன் இன்னும் வரல. போனவங்க 2 பேரும் அமுச்சு விட்டோம்ல. அவன் போய் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourக்கு மேல ஆச்சு. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் ரெடி பண்றது இருக்கோம். அங்க பாருங்க அது காமிடா. இந்த குச்சி உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல. அது இது பிளஸ் இது இந்த 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 குச்சி இந்த குச்சி. ஐயோ பேக்கரியில இருக்கு. எங்கடா இருக்கு? அந்த புள்ளி எடுத்து வரல. அந்த யாரோ பேசிக்கிட்டே இரு. இது ரெண்டும் உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல. லைட் அடிச்சு காமிடா. இது ரெண்டுல தான் நாங்க அதை வைக்க போறோம். அந்த அந்த இது புள்ளி கம்பியை கிழிச்சு போடுங்க. அவ்வளவுதான். பக்கத்துல போய் காமி. நெய்டா. நெய் லைட்டா ஊத்துறா. கார மாட்டாங்க. வைக்க பிடிக்காது. அதுல ஊத்திக்கலாம் விடு. அதுல ஊத்திக்கலாம். பத்தறதுக்கு. ஏன்டா ஊத்தல? லைட்டா ஊத்தவே இல்லையா? என்ன தொடக்கூட இல்ல. நான் பார்த்தேன். லைட்டா ஊத்துனா ஊத்தவே பாரு. வந்த உடனே எல்லாம் வந்துடுறாங்க இங்க. டேய் இருவரே. வேணா ரொம்ப யாரா விடுங்க. சக்தி திருப்பியா சக்தி. கிரில்ல திருப்பு. நீ கையை தொடாத. கை அத காமிடா. ஐயோ ரியாஸ். ஒண்ணு இல்ல நவுத்துறேன். அப்படி நவுத்தாதடா. என் தலைவை சாக்கு வைக்க சொல்றான். தூக்கி அங்க வச்சு கிரில்ல ரெடி பண்றோம். இந்த அடுப்பு பிடிக்கலன்னா முட்டை வேலை ஆகுறோம். சந்திர வேலை வர சொல்ல எங்கேயோ கடைகிற வாசம் இருக்குது. இல்ல நோட்டலோண்டா. அது பிரியாணி. இது எக் வந்து நார்மல் கிடையாது. அண்ட் தென் அது பேர் என்ன? கிரில். அது பேர் கிரில். போட்டு வறுத்து காய் தூக்குடா. ஊத்திட்டே வர. ஐயோ. ஊத்திட்டே வர. நடுவுல முட்டை அடிச்சீனா? அதுல என்ன இது இருக்குடா நீங்க முட்டை வறுத்து குழாத்துல போட்டு வறுக்கணும் அத. அவ்வளவுதான். ஒரு மாதிரி வசனமா வாடை ஓட்டும். அப்படியே அவ்வளவுதான். இத பாருங்க. ஆல்மோஸ்ட் நாங்க எல்லாம் முடிச்சிட்டோம். ஹேப்பி நியூ இயர். ஹேப்பி நியூ இயர். ஏய் இங்க போறா. மசாலா விட்டா மேல. துணி கொண்டு வந்து அங்க தொலைக்கிறதுக்கா? பை பேக்ல தொடுறா. இதா இருக்குடா. பைங் பேக் என்னடா இருக்கு? புது பேக் தானே. அதோட அத கூட வேற லெவல்டா டேய். இதுல பிடிக்கல. ஏய் சூப்பரா இருக்குனா எப்பறா? ஓகே ஃப்ளேவர். அது இப்பதான் பிடிக்க போட்டா.
ரைஸ் மசாலா நிறைய இருக்கு. ஆமா ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா போலான்னு மொத்தம் அதுல வேற நல்லது. அடியில் கிட்ட போங்கா டேய் பிடிச்சிருக்கீங்க நீ இதை விட்டுறாத. டேய் வேண்டாம். ஓகே ரெடி गाइस ஒரு செகண்ட் ஹேப்பி நியூ இயர் गाइस எல்லாரும் ஹேப்பி நியூ இயர். இல்ல நாங்க என்ன லூசு நான் நின்னுட்டு இருக்கேன் ஒருத்தன். அக்காக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். தீனா போடுடா. அக்கா கூட்டியா தீனா பிரியாணி சாப்பிடலாம் எல்லாம் எடுவா. ஏய் இல்ல இல்ல ஏய் கிரில்லுன்னு வேறடா. பிரியாணி गाइस இதான் கேம்ப் ஃபயரா எங்க பாரு நிற்கிறது. தீனா இந்த போறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிடு. गाइस வேற லெவல் இருக்கு லிட்டரலா. ஏய் லைட் गाइस இங்க பாருங்க. And this புகை வருதுன்னு நினைக்கிறேன். தீனா எப்பரா இருக்கு சாப்பிட? அப்படியே எல்லாரும் உன்னோட ரிவ்யூ லைட் மூஞ்சிக்கிறா எப்படி இருக்கு? உனக்கு எப்பரா இருக்கு? போய் ஒருத்து தானடா பயங்கரம். சந்திர உனக்கு பிடிச்சிருக்குல? ஓகே ரியஸ் நீ ஓகே கொஞ்சம் மட்டும் கார அடிக்கும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல. உனக்கு ஓகே ஆஃப் பண்ணி கேக் ரியாஸ் யாரு கேக் வந்து பிரியாணி பிடிச்சிட்டா நான் விட்டுடுவேன் சிண்டிகேட். ஏய் பாடுங்கடா. முடிஞ்சு. டேய் எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிருங்க. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். பாரு நாங்க மிஞ்சிருந்தது இதாங்க guys. எங்களுக்கு இருந்தது பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பேக்ல முடிஞ்ச பொருள் எடுத்துக்கிட்டோம். அவ்வளவுதான் guys. ஓகே ஒரு நிமிஷம் சிண்டிகேட் எல்லாம் ரெடியா? மறுபடியும் கொக்கு வேண்டாம் கோடாரி. ஏய் இதுல நான் ஏறல. காடேரி மறுபடியும் போலாம் போ. போலாம் போ. பொறுமையா போ. உள்ள பொறுமையா போ. செருப்பு அடிப்போங்க. गाइस இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நியூ இயர் அப்போ எடுத்த வீடியோ. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இயர் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய நேட்டிவில் இல்லை. ஸோ என்னால் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நியூ இயர் செலிப்ரேட் பண்ண முடியல गाइस. அதனால் லாஸ்ட்டாக எடுத்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் गाइस. பை.